காட்டில் ஒரு வெயில் நாள். சிங்கம் மரத்தடியில் உலா வருகிறது. ஏய் குட்டிகளே, சூரியனைப் பற்றிய கதையை கேட்க வேண்டுமா? குட்டிகள்: ஆமாம், ஆமாம், சிங்கப்பா, சொல்லுங்க. ஒரு காலத்தில் சூரியன் வானில் ஒரு பெரிய நெருப்பு பந்தாக இருந்தது. இது மிகவும் பெரியது, அதன் உள்ளே மில்லியன் கணக்கான பூமிகளை பொருத்த முடியும். நேரடி தொலைநோக்கியில் சூரியனை நம்மால் பார்க்க முடியாது. சூரியனை பார்க்க வேறு சில லென்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போது நீங்கள் சூரியனை பார்க்க முடியும். ஒரு பெரிய நெருப்பு பந்து போல் தெரிகிறது. சிங்கம்: சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற சூடான வாயுக்களால் ஆனது. இந்த வாயுக்கள் மிகவும் பிரகாசமாக எரிந்து நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தருகின்றன. காட்டில் சூரியன் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. சூரியனின் வெப்பம் இல்லாமல் நமது கிரகம் மிகவும் குளிராகவும் இருட்டாகவும் இருக்கும். தாவரங்கள் வளரவும் விலங்குகள் சூடாக இருக்கவும் உதவுவது சூரியன். சூரிய ஒளியில் சார்ந்து வளரும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள். சூரியன் நம்மிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளது, ஆனால் அதன் ஒளி பூமியை அடைய 8 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். ஆச்சரியமாக இல்லையா குட்டிகள்? ஆஹா, அதனால் தான் காலையில் சூரியன் உதித்து மாலையில் மறைவதை பார்க்கிறோம். இது வானத்தில் பயணிக்கும் ஒரு பெரிய, பிரகாசமான பந்து போன்றது. சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும் சிங்கமும் குட்டிகளும். எனவே சூரியன் நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தரும் ஒரு மாபெரும் நெருப்பு பந்து என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பூமியில் வாழ்வதற்கு இது மிகவும் முக்கியமானது. குட்டிகள்: நன்றி சிங்கமப்பா, இன்று நாம் சூரியனைப் பற்றி சில உண்மைகளை அறிந்து கொண்டோம். நாளை சந்திரனைப் பற்றி அறிந்து கொள்வோம்.